சோழ நாட்டின் பொற்காலத்தின் 6வது அத்தியாயம். சோழன் தலை கொண்ட கோ வீரபாண்டியன். பண்டைய காலகட்டத்தில் சோழ நாடானது 2 தலைமுறைக்கு பின் பெரும் சரிவை சந்தித்துக் கொண்டே வந்தது. அதாவது ஆதித்த சோழனுக்கு பின் ஒரு தலைமுறையில் சோழ நாடானது அடுத்த 4 மன்னர்களை சந்தித்தது. இதனால் அக்காலம் சோழ நாட்டுக்கும் சோழ மக்களுக்கும் இருண்ட காலமே. கண்டராதித்தனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து வந்த நிலையில் ஆண் குழந்தைக்கு மதுராந்தக உத்தம சோழன் என்று பெயரிடப்பட்டது. மற்றொரு புறம் அருஞ்சிய சோழன் உடல்நிலை சரியில்லாத உயிரிழந்ததால் அடுத்த மன்னர் யார் என்று கேள்வி எழுந்தது. பழுவேட்டரையர்கள் தஞ்சைக்கு வருகிறார்கள். அமைச்சர்களிடம் மன்னர் இருக்கும் பொழுது யார் அடுத்த இளவரசன் என பட்டம் சூட்டப்பட்டிருந்தால், ஒருவேளை மகுடம் சூடி இருந்தால் இந்நிலை ஏற்பட்டிருக்காதல்லவா? இளவரசே, மன்னர்களின் அடுத்தடுத்து இறப்பால் இளவரசன் யார் என அறிவிக்கப்படாமலே சென்று விட்டார்கள். கண்டராதித்தனின் மனைவிக்கு தர்மத்தின் படியும் நியாயம் அடிப்படையிலும் அவரது மகன் உத்தம சோழனே இந்த சோழ நாட்டு அரியணையில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. உத்தம சோழன் சிறு குழந்தையாக இருப்பதால் அரியணையில் அமர வைக்க மாட்டார்கள் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார் செம்பியன் மாதேவி. மற்றொரு பக்கம் பழுவேட்டரையர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்களே, கண்டராதித்தனின் மகன் உத்தம சோழன் சிறு குழந்தையாக இருப்பதால் அரியணையில் அவரை அமர வைக்க முடியாது. அடுத்ததாக முதலாம் பராந்தகனுக்கும் சேர நாட்டு பெண்ணிற்கும் பிறந்த அரிஞ்சிய சோழனின் மகன் சுந்தர சோழனுக்கே முடிசூட வேண்டும். இதற்கு அமைச்சர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தால் மட்டும் தெரிவிக்கலாம். அதாவது 2ஆம் பராந்தகருக்கு எதிராக மாற்று கருத்து இருந்தால் மட்டும் தெரிவிக்கலாம். பழுவூர் அரசே, இதனை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். 2ஆம் பராந்தக சோழ நாட்டு அரியணையில் அமர்வதில் எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. இனி அமைச்சர்களே கூறிவிட்டார்கள். சோழ நாட்டு அரசராக சுந்தர சோழரே அமர்வார். அதன் பிறகு ஆண்டு 958 அமைச்சர்கள் மக்கள்கள் சுந்தர சோழர் ஜனநாயக முறைப்படி அனைவர் முன்னிலையிலும் பதவியேற்கிறார். சுந்தர சோழர் தனது அமைச்சர்களிடம், நான் இந்த பெரும் அரியணையில் அமர்ந்தது இந்த சோழ நாட்டை என் பாட்டனான முதலாம் பராந்தகன் வென்ற நிலப்பரப்புகள் மட்டுமல்லாமல் மேலும் இந்நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே தான். அதுவே என்னுடைய முதல் குறிக்கோள். அது மட்டுமா, 2 வருடங்களுக்கு முன்பு தக்கோலம் என்னும் போரில் என்னுடைய பெரிய தந்தையின் தலைமையில் சோழ படைகள் சென்றது. பெரும் சூழ்ச்சியினாலும் வஞ்சகத்தினாலும் நேருக்கு நேர் போரிட தைரியம் இல்லாமல் புறமுதுகில் குத்தி வீழ்த்திருக்கிறான். அந்த 3ஆம் கிருஷ்ணன். இந்த போரானது சோழ நாட்டையே புரட்டி போட்டது. இந்த போரின் மூலமாக கொங்கு மண்டலமும் தொண்டை மண்டலமும் ராஷ்டிரகூடருக்கு கீழ் சென்றது. மேலும் சோழ மண்டலத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறான். அது மட்டுமா, சோழர்களுக்கு கீழ் கப்பம் கட்டி கொண்டு சிற்றரசர்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டிய மன்னன் வீரபாண்டியனும் கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டு அவனுடைய நாட்டை கைப்பற்றி தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதன் பிறகு வரப்போகும் போரில் நாம் தோல்வி அடைந்தால் என் பாட்டன் விஜயாலய சோழன், முதலாம் ஆதித்தன், முதலாம் பராந்தகன் இவர்கள் எடுத்த முயற்சியெல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விடும். இன்னும் பல வருடங்களுக்கு நாம் சிற்றரசர்களாகவே தான் ஆட்சி புரிய வேண்டும். என்ன அமைச்சர்களே, உங்களுடைய குடும்பங்கள் மற்ற நாட்டிற்கு கீழ் கையேந்தி நிற்க வேண்டுமா, இல்லை நம் நாட்டில் சுதந்திரமாக இருக்க வேண்டுமா? அரசு, அதில் என்ன சந்தேகம்? நாங்கள் சோழ நாட்டிற்காக உயிரையும் கொடுப்போம். எனது பாட்டனான முதலாம் பராந்தகனுக்கு பிறகு இந்த அரியணையானது நிலையான மன்னன் இல்லாமல் ஆட்டம் கண்டுவிட்டது. அடுத்தடுத்த இறப்பினால் பெரும் சரிவை சந்தித்து விட்டது. இது சோழ நாட்டிற்கும் சோழ மக்களுக்கும் இருண்ட காலமே. இனி வரும் 2ஆம் பராந்தகரின் சுந்தர சோழரின் காலம் சோழ நாட்டிற்கும் சோழ மக்களுக்கும் பொற்காலமாக அமைய வேண்டும். அதே நேரத்தில் பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தனது அமைச்சர்களிடம், நான் சிறு வயதில் என் தந்தை சோழர்களுடன் நடந்த போரில் தொடர் தோல்விகளை சந்தித்தார் என் தந்தை. அந்த பெரும் துன்பத்தை பார்த்தே நான் வளர்ந்தேன். இதனால் சோழர்கள் மீது பெரும் கோபம் இருந்தது. சோழ நாட்டில் இருந்து ராஜாதித்தன் இறந்தமையாலும் சுந்தராதித்தன் சிவனடியாக சென்றதாலும் மிக சுலபமாக சோழர்களிடம் இருந்து நம் மதுரையை கைப்பற்ற முடிந்தது. இனி வரும் காலங்களில் மதுரையை மீண்டும் சோழர்கள் கைப்பற்றவே விட மாட்டேன். அரசே, இப்போது சோழ நாட்டு அரியணையில் அமர்ந்திருப்பது அரிஞ்சிய சோழனின் மகன் 2ஆம் பராந்தகன், அதாவது சுந்தர சோழன் அமர்ந்திருக்கிறான். இவனும் கண்டிப்பாக நம் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று நமது மீது போத்தொடுப்பான். அமைச்சரே, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? கண்டிப்பாக நம் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருப்பான் அவன். நடக்க இருக்கும் போரில் வெற்றி பெற்று வரலாற்றை மாற்றி அமைப்பேன். என்னுடைய பேரை கல்வெட்டில் பதிப்பேன். முதலாம் பராந்தகனிடமிருந்து
கைப்பற்றப்பட்ட என் நாட்டை இரண்டாம் பராந்தகனிடமிருந்து மீண்டும் நான் மீட்டெடுப்பேன். அதே நேரத்தில் இரண்டாம் பராந்தகர் அவரது சின்ன தந்தையான உத்தமசீலியிடம், சின்ன தந்தையே, நான் தங்களை விட வயதில் குறைந்தவன்தான். இருப்பினும் நான் இந்நாட்டு அரசராக இல்லாமல் தங்களுடைய மகனாக கேட்கிறேன். நீங்கள் பாண்டியர்களை எதிர்த்து போரிட வேண்டும். நம் படை வீரர்களை வழிநடத்தி தலைமை படைத்தளபதியாக செல்ல வேண்டும். மகனே, நீ இந்நாட்டு மன்னர் மட்டும் இல்லாமல் என்னுடைய அண்ணனின் மகனும் கூட. நான் உன்னை இந்நாட்டு அரசராகத்தான் பார்க்கிறேன். இரண்டாம் பராந்தகா, நீ கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்நாட்டு வளர்ச்சிக்காகவும் இந்நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் என்னவாயினும் செய்வேன். என்னால் முடிந்தவரை போராடுவேன். அதன் பிறகு இரு நாட்டிற்கும் இடையே ஓலை மூலமாக செய்தி அனுப்பப்பட்ட பிறகு போர் நடைபெறுகிறது. வரலாற்றை மாற்றி அமைக்கப் போகிறோம் என்று மகிழ்ச்சியில் இருந்தார் வீரபாண்டியன். ஆண்டு 959. சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பெண் குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தைக்கு அவரது பாட்டியின் பெயரான குந்தவை என்று வைக்கிறார். 2 நாட்களுக்கு பிறகு சோழ நாட்டு படை வீரர்கள் உத்தமசீலியின் தலைமையில் மதுரையை நோக்கி போரிட செல்கிறார்கள். உத்தமசீலி செல்லும் வழியில் இந்த சோழ நாட்டின் பெருமையையும் வளர்ச்சியையும் பார்த்து ரசித்துக் கொண்டே செல்கிறார். என் முன்னோர்கள் வரிசையில் நானும் இந்த போரில் மதுரையை கைப்பற்றி பெருமையுடன் இந்த நாட்டில் காலடியை எடுத்து வைக்கப் போகிறேன் என நினைத்து பார்க்கிறார். பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே போர். ஒரு பக்கம் வீரபாண்டியன் தலைமையில் பாண்டிய பெரும் படைகள் நிற்க, மற்றொரு பக்கம் உத்தமசீலியின் தலைமையில் சோழ பெரும் படைகள் நிற்கிறது. நேருக்கு நேர் உத்தமசீலி வீரபாண்டியனை பார்த்து, அடே வீரபாண்டியா, சோழ நாடானது அடுத்தடுத்த மன்னர்கள் இறந்து பெரும் துயரத்தில் இருக்கும் பொழுது மதுரையை கைப்பற்றி விட்டாயா? மதுரையை உன்னிடத்தில் இருந்து மீட்டெடுக்கவே நான் வந்துள்ளேன். மதுரை நாட்டில் சோழ கொடிகளே பறக்க வேண்டும். முதலாம் பராந்தகனின் 4வது மகன் உத்தமசீலி இந்த வீரபாண்டியனை எதிர்த்து போரிட வந்திருக்கிறார். எவ்வளவு நாட்கள் சோழர்கள் மட்டுமே வென்றிட முடியும்? தோல்வியின் வழி என்னவென்று இப்பொழுது தெரிகிறதா? என் தந்தை உன் நாட்டின் மீது 3 முறை போர் தொடுத்தார். 3 முறையும் தோல்வி அடைந்தார். அதனை கண்ட என் தந்தைக்கும் எனக்கும் எப்படி வெடித்திருக்கும்? சோழ நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். அந்நேரமும் வந்தது. அதன் பிறகுதான் உங்கள் மீது போர் தொடுத்தேன். கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி என் நாட்டை உங்களிடமிருந்து கைப்பற்றி விட்டேனடா. உன்னிடமிருந்து மீண்டும் என் நாட்டை கைப்பற்றுவேனடா. இனி வாய்ப்பேச்செல்லாம் கிடையாது, வாழ்வீச்சுதான். போர் தொடங்கட்டும், போர் மணி ஒலிக்கட்டும். பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே போர் தொடங்குகிறது. 2 நாடும் சமமாக போரிட ஏராளமானவர்கள் காயமடைகிறார்கள். மற்றொரு பக்கம் வீரபாண்டியனும் உத்தமசீலியும் நேருக்கு நேர் போரிடுகிறார்கள். காலாட்படை, சேனைப்படை, யானைப்படை என அனைத்து படைகளும் செத்து மடிந்தன. வீரபாண்டியன் தன் மனதில் இப்போரில் வென்று வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும், சோழர்களை அவமரியாதைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் போரிடுகிறார். உத்தமசீலி தனது கால் தடுக்கி கீழே விழும் சமயத்தில் வீரபாண்டியன் தனது வாளால் தலையை துண்டாக வெட்டுகிறார். அதில் வீரபாண்டியன் போர் கட்டுப்பாடுகள் மற்றும் போர் விதிகளை மீறி உத்தமசீலியின் தலையை வெட்டுகிறார். இதை பார்த்த சோழ படை வீரர்கள் பின்னடைகிறார்கள். படை தளபதியை கொன்று விட்டார்கள் என்று இப்போரை கைவிட்டு மீண்டும் தஞ்சையை நோக்கி செல்கிறார்கள். படை தளபதிகள் அனைவரும் இந்த செய்தியை நம் மன்னர் சுந்தர சோழரிடம் எவ்வாறு தெரிவிப்பது என்று தயக்கத்துடன் தஞ்சைக்கு செல்கிறார்கள். தஞ்சையில் சுந்தர சோழர், படைத்தளபதிகளே, வாருங்கள் வாருங்கள், தங்களைத்தான் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். எங்கே என் சின்ன தந்தை? பாண்டிய நாட்டை கைப்பற்றி விட்டார்களா? போரில் வென்று விட்டார்களா? மதுரையில் சோழ நாட்டு கொடியை பறக்கச் செய்தார்களா? அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பா? ஏன் மன்னிப்பு? எதற்காக மன்னிப்பு? போரில் தோல்வியடைந்து விட்டீர்களா? இல்லை, என் சின்ன தந்தை எங்கே? அவர்களை கேட்கிறேன். அரசே, பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் போர் விதிகளையும் போர் கட்டுப்பாடுகளையும் மீறி படைத்தளபதியான தங்களின் சின்ன தந்தையின் தலையை வெட்டி கொண்டு விட்டான். என்ன? பாண்டிய மன்னன் என் சின்ன தந்தையின் தலையை வெட்டி கொன்று விட்டானா? இது சோழ நாட்டிற்கு ஏற்பட்ட பெரிய அவமானம். போர் தொடுத்து சென்ற இளவரசியின் தலையை வெட்டுவது போர் விதிகளை மீறிய செயலாகும். எந்த நாட்டு மன்னரும் இது போன்ற செயலை செய்யாத நிலையில்
வீரபாண்டியனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம்! வரலாற்றை மாற்றியமைக்க பார்க்கிறான் அந்த வீரபாண்டியன். அவனுடைய வரலாற்றையே நான் மாற்றி அமைக்கிறேன். மன்னர் மன்னர் என்று உரிமையாக கூறினீர்களே, நான் உங்களை என் தந்தை ஸ்தானத்தில் தலை பார்த்தேன். போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உங்கள் தலையை வெட்டி சோழ நாட்டிற்கும் உங்களுக்கும் பெரும் அவமானத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் அந்த வீரபாண்டியன். பாண்டியர்களையும் ராஷ்டிரகுடர்களையும் முற்றிலுமாக அழிக்காமல் விடமாட்டேன். இனி படை தளபதிகள் படை வீரர்கள் என உங்களை மட்டும் நம்பினால் அது மறுபடியும் தோல்வியை தான் முடியும். அழைத்து வாருங்கள் என்னுடைய மகன் ஆதித்த கரிகாலன். உத்தரவாசே, உடனடியாக அழைத்து வருகிறேன். பின்பு ஆதித்தன் அரண்மனைக்குள் வருகிறார். மகனே ஆதித்தா, உனது பாட்டன் பாண்டிய நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று போருக்கு சென்றார். அவரை பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் போர் விதிகளையும் போர் கட்டுப்பாடுகளையும் மீறி தலையை வெற்றி கொன்றுவிட்டான். என்ன கூறுகிறீர்கள் தந்தையே? இது சோழ நாட்டிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் அல்லவா? நான் பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டு வீரபாண்டியனின் தலையை துண்டாக வெட்டுகிறேன். மகனே, அதற்காகத்தான் உன்னை நான் அழைத்து வரச் சொன்னேன். நான் என் தலைமையில் பாண்டியர்களை எதிர்த்து போரிடப் போகிறேன். அந்த போரில் நீயும் என்னுடன் கலந்து கொள்ள வேண்டும் ஆதித்தா. வீரபாண்டியனை மதுரையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். வீரபாண்டியனின் தலையை அதே இடத்தில் வெட்டி வீழ்த்தி சோழ நாட்டிற்கு ஏற்பட்ட அவமானத்தை தொடைக்க வேண்டும். மதுரை நாட்டை கைப்பற்றி சோழர்களுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். இதுவே என் சின்ன தந்தை இறப்பிற்கு நான் செய்யும் செயலாகும். அதே நேரத்தில் வீரபாண்டியன் தனது அமைச்சர்களிடம், அமைச்சர்களே, நான் கூறியபடி மதுரையை சோழர்களிடமிருந்து முழுவதுமாக கைப்பற்றி விட்டேனடா. அது மட்டுமா, போர் தொடுத்து வந்த அரசனின் தலையையும் வெட்டி வரலாற்றிலும் இடம் பிடித்து விட்டேன். கோவில் கல்வெட்டுகளில் சோழன் தலை கொண்ட கோ வீரபாண்டியன் என்று வெட்டச் சொல்லுங்கள். மீண்டும் நம் நாட்டின் மீது போர் தொடுத்தால் அவன் தலையையும் வெட்டுவேன். தன் தந்தையுடன் சென்ற ஆதித்த கரிகாலனின் முதல் போரில் சோழ படைகள் வெற்றி பெற்றார்களா இல்லையா? சுந்தர சோழர் தன் தந்தையான உத்தமசீலியின் தலையை வெட்டி வீழ்த்தியதற்கு பாண்டிய மன்னனை என்ன செய்ய போகிறார்? மீண்டும் பாண்டிய நாடு சோழர்களின் வசம் வருமா? இதனை தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து 7வது அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். Thanks for watching.